Students, welcome to this online class. Now this is his first flight, the prose lesson, unit 1. His first flight அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இதை ப்ரோஸ் லெசன் சொல்கிறோம் நம்ம இல்லையா. ப்ரோஸ் லெசனில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், குறிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரோஸ் படிக்கிறதுனால என்ன பயன், என்ன போயம் தனியாக இருக்குது, ப்ரோஸ் தனியாக இருக்குது, சப்ளிமெண்ட்ரி இருக்குது. ஒவ்வொருடைய நோக்கம் வேறு. ப்ரோஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு நெரேஷனாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், ஓகேவா. இந்த மாதிரி பலவிதமான ப்ரோஸ் இருக்குது. நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ரோஸ் வந்து கதையாக கொடுத்துருக்காங்க, ஸ்டோரி லெவலில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இதை இந்த நம்முடைய ஆங்கில மொழியில் பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் அப்படின்றது நமக்கு ஜஸ்ட்டு கதையை தெரிஞ்சிட்டா மட்டுமே நமக்கு போதாது. ஏன்னா கதையை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு கான்டென்ட், பொருள் அறிவு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். பொருள் அறிவு அப்படின்றது போதாது. ப்ரோஸ் அப்படின்றது நம்ம சொற்களஞ்சியம் சொல்லுவோம், வக்காபுலரி. கண்டிப்பாக வக்காபுலரி நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். வக்காபுலரி நாலேஜ் வந்து நம்ம என்ன செய்யணும், டெவலப் பண்ணிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட்டு. 1. செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோஸில் சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட்டு. என்ன, நம்ம வந்து ப்ரோஸ் லெசனில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கதையை மட்டுமே நம்ம நோக்கம் இல்லாமல், கதையை மட்டுமே தெரிஞ்சுக்கலாமல் நம்ம வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். வக்காபுலரியினுடைய அமைப்பு, வக்காபுலரி அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொருடைய வேர்ட் மீனிங், அந்த மீனிங் எப்படி சென்டென்ஸாக பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம வந்து ப்ரோஸில் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சில நேரங்களில் கிராமர், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஐட்டம் சொல்லுவாங்க, கிராமர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராமருக்கு தனி கிளாஸ் இருந்தாலும் கூட இந்த லெசனில் என்ன கிராமர் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா. குறிப்பாக நம்ம வந்து லாங்குவேஜ்னு சொல்லும் பொழுது, நம்முடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லும் பொழுது, அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் அதிகப்படியாக லிசனிங் நல்லா கவனிக்கணும், ஓகேவா. 2வது ஸ்பீக்கிங், நம்ம வந்து பேசணும். 3rd வந்து ரீடிங், படிக்கணும். ரைட்டிங், எழுதணும். இது 4 மிக முக்கியமானது. இந்த 4 சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்மளால் திறம்பட நம்ம செயல்படுத்த முடியும். ஏன்னா ஒரு மொழி எதுக்காக கற்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன், நம்ம வந்து நம்முடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும், ஓகேவா. எதுக்கு மொழி முக்கியம், நம்ம முக்கியம். மொழி அப்படிதான் ஒரு டூல்னு சொல்லுவாங்க, ஊடகம்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நம்ம தாய்மொழி வேறு, கற்பது இன்னொரு மொழி அப்படின் பொழுது நம்மக்கிட்ட நம்ம எத்தனை மொழி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் சிறப்பான ஒரு பாண்டித்யம் பெற முடியும். அதனால ப்ரோஸ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரோஸ் செலெக்ஷன் சொன்னோம்னா வெரி இம்பார்ட்டன்ட். வந்து கதையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாமல் அதனுடைய மொழியினுடைய அமைப்பு, மொழியினுடைய ஆக்கம், லாங்குவேஜ் சொல்லணும் இல்லையா, லாங்குவேஜுடைய ஸ்ட்ரக்சரல் வக்காபுலரி தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. இப்போ பாடத்துக்கு போவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்றது பறத்தல்னு சொல்லுவாங்க. இங்கே ஃப்ளைட்ன்றது வந்து விமானம்னு வராது. முத நம்ம வந்து ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அதனுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசணும். முதல் பேசும்போது பல வகையான கஷ்டங்கள் ஏற்படும். அப்புறம் நடக்கணும் இல்லையா, வாக்கிங் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நடப்பது என்பது பயம், அந்த குழந்தைக்கு பயமாக இருந்துச்சுக்கோ, நடந்த கீழே விழுந்துருமோ அப்படின்னா நடக்க முடியாது. ஒரு குழந்தை முதல்ல நடக்குது அப்படின்னா அது ஒரு முயற்சி. அதே போல தான் இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்றது இந்த பறக்கிற முயற்சியை சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம பாடத்துக்கு போவோம். இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்றது நம்ம ப்ரோஸ் எடுத்துக்கிறோம். இவர் தான் வந்து ஆத்தர் யார் அப்படின்னா லியாம் ஓ ஃப்ளஹர்டி, இவர் தான் ஆத்தர். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எபவுட் தி ஆத்தர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். லியாம் ஓ ஃப்ளஹர்டி 1896 1984, அவர் பிறந்தது 1896, இறந்தது 1984. வாஸ் an Irish novelist and short story writer. ஸோ நாவல் எழுதுவார், ஸ்டோரி எழுதுவார், ஓகே. அண்ட் அ மேஜர் ஃபிகர் இன் த ஐரிஷ் லிட்டரரி ரெனசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஐரிஷினுடைய இலக்கிய மறுமலர்ச்சியில் ஒரு பங்கு வகிச்சார் அவர், ஓகே. ஹி வாஸ் எ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாந்து, a native Irish speaker from the Gaeltacht. Okay, Gaeltacht O'Flaherty wrote almost exclusively in English. அதிகமாக வந்து இங்கிலீஷ் தான் எழுதியிருக்காரு, except for a small number of short stories. In the Irish language, he spent most of his time in traveling and lived comfortably. And இப்போ வந்து ஐரிஷ் அப்படின்றது இருக்கு பாருங்க, நம்ம ஐரிஷ் சொல்கிறோம். அயர்லாந்து அப்படின்றது தெரியுதா உங்களுக்கு, அயர்லாந்து அப்படின்றது
இந்த இடம் தான் ஐலாண்ட் சொல்லுவோம் நம்ம. ஓகே, இது இங்கிலாந்து இருக்கு. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. ஸ்பாட்லைட் அப்படின்னா வெளிப்புறமாக, அவர் யாரும் வந்து வெளிக்காட்டிக்கல. அவர் ஸ்பாட்லைட் அப்படின்றது தன்னை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அவர் அமைதியாக இருந்துட்டார். அவர் ஆனால் வசதியாக வாழ்ந்தார், அமைதியாக வாழ்ந்தார், தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போவோம். பாருங்க, இந்த பாடம் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, கவனிங்க. த யங் சீகல், எல்லாருக்கும் தெரியுது, காது கேக்குதாமா? எல்லாரும் கேக்குதா? யாராவது ஓகே சொல்லுங்க, எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சார். எஸ் சார். ஓகே, உங்களுக்கு புரியுதானா? நடந்து புரியுதா உங்களுக்கு ஆரம்பத்துல? எஸ் சார். சரிமா. எஸ் சார். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பேராவை படிக்க போறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ரீடிங் வெரி இம்பார்ட்டன்ட். நான் படிக்கும் போது நீங்க ப்ரொனன்சியேஷன் கவனிங்க. ஏன்னா ப்ரொனன்சியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கவனிங்க, பாருங்க. இந்த யங் சீகல் was alone on his ledge. மியூட் பண்ணிக்குமா? மியூட் பண்ணிக்கங்க. பாருங்க, the young seagull was alone on his ledge, and his brothers and his sister had already flown away the day before. மீட் பண்ணிக்குமா? மீட் பண்ணிக்கோ. சார், காவியா நோட்டிக் சவுண்ட் வரலன்னு சொல்றா. ஓகேமா, சவுண்ட் வரலையா? அவ சொல்றா சார், கனெக்ட் பண்ணிட்டாலும் அவளுக்கு சவுண்ட் வரலையா. மீண்டும் வந்து ரீகனெக்ட் பண்ண சொல்லு. ரீகனெக்ட். ஓகே. He had been afraid of fly with them. Okay. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. இப்போ நான் இந்த லெசன், இந்த பேராவை படிச்சுட்டேன். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வேர்டுக்கு நம்ம வந்து ஆட் வேர்டு இருக்கு இல்லையா, அதை என்ன செய்ய போறோம், மீனிங் பார்க்க போறோம். ஓகே, முதல் லெஜ்ஜின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெஜ்ஜி பாருங்க. இங்க இருக்கா இந்த கவனிமா, இந்த படம் இருக்குல்ல கீழே, இது சீகல்னு சொல்லுவோம் நம்ம. அதை இது லெஜ்ஜுன்னு சொல்லுவோம். லெஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நீட்டு இருக்கிற பாறை. ஓகேவா? ஒரு பாறை தட்டு கூட சொல்லலாம். பாறை தட்டு அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நீண்டு கொண்டிருக்கும். ஓகேவா? நீண்டு கொண்டிருக்கிறோம் இந்த பாறை தட்டு லெஜ்ஜுன்னு சொல்லுவோம் நாம. ஓகேவா? இது வந்து லெஜ் அப்படின்றது. அதே போல பிரிங்க் அப்படின்னா எட்ஜ். பிரிங்க் அப்படி என்ன அப்படின்னா வந்து நம்ம விளிம்புன்னு சொல்லுவோம். பிரிங்க் அப்படின்றது விளிம்புன்னு அர்த்தம் நமக்கு. ஓகேவா? ஃபிளாப் அப்படின்றது பாருங்க, அந்த பறவை வந்து அந்த இறகை அசைக்குது இல்லையா, இறகை அசைத்து கொண்டிருப்பது, இதை ஃபிளாப்னு சொல்லுவாங்க. மூவ் இட்ஸ் விங். இந்த பறவை என்ன செஞ்சுட்டு இருக்கு பாருங்க, இறகை வந்து அசைச்சு கொண்டிருக்கிறது. இதான் ஃபிளாப்னு சொல்லுவாங்க. ஃபிளாப் அப்படின்றது இது முக்கியமான 3 வேர்டு இருக்கு. ஒன்று லெஜ் அப்படின்றது நேரோ செல்ஃப், பிரிங்க் அப்படின்றது எட்ஜ், ஃபிளாப் அப்படின்றது மூவ் இட்ஸ் விங். இது இம்பார்ட்டன்ட் வேர்ட், நியூ வேர்ட்ஸ் இது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மீனிங் பார்ப்போம். பாருங்க, the young seagull was alone on his ledge. சீகல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, தனியா அந்த லெட்ஜில் இருக்கு. ஓகே. His two brothers and
his sister had already flown away the day before. The day before அப்படின்னு அர்த்தம் என்ன மீனிங்? எஸ்டர்டே அர்த்தம். பேசாதீங்கம்மா, சப்தம் வருது பின்னாடி, பேசாதீங்க. பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் என்ன பண்றாங்க? had already flown away the day before. டே பிஃபோர்னா எஸ்டர்டே. எஸ்டர்டே என்ன பண்ணாங்க? அவங்க அவனுடைய 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் 2 பேரும் வந்து 3 பேரும் ஏற்கனவே பறந்து போயிட்டாங்க. he had been afraid to fly with them. அவரோட பறக்கிறதுக்கு இந்த பறவைக்கு பயமா இருந்தது. somehow எப்படினாலும் சரி, when he had taken a little run forward, முன்னாடி ஓடி வந்து to the brink of the ledge, ledgeனுடைய விளிம்பு இருக்கு இல்லையா, அந்த விளிம்புக்கு ஓடி வந்து and attempted, முயற்சி செய்து எதுக்கு? to flap his wings, அந்த விங்ஸை படப்படன்னு அடிச்சு ஓடுறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. he became afraid, ஆனா அது பயம் வந்தது. அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஃபார்வர்ட் attempted to flap அப்படின்னா இந்த ரெக்கையை அடிச்சு, ஓகேவா, படப்படன்னு அடிச்சு ஓடி வருது. பட் he became afraid. என்ன வருது? எப்படி இருந்தது? என்ன வருது அப்படின்னா அதுக்கு பயமா இருந்தது. ஓகே, the great expanse of sea, அந்த சீனுடைய எக்ஸ்பேன்ஸ் விரிவு இல்லையா, ஸ்ட்ரெச் டவுன், கீழே பறந்து விரிந்திருக்கிறது. அதனுடைய அந்த சி வந்து பறந்து விரிந்திருக்கிறது. ஓகே, beneath அண்டர்னு சொல்லுவோம் நம்ம. and it was such a long way, லாங் வே அப்படின்றது ரொம்ப நீண்ட தொலைவா இருக்கு. டவுன், மைல்ஸ் டவுன் சொன்னோம்னா பல மைல் கணக்குல அது கீழே விரிந்து பறந்து இருக்குது அந்த சி. த கிரேட் எக்ஸ்பேன்ஸ்னா வந்து என்ன சொல்லுவோம்? பரப்பா இருக்கிறது. ஸ்ட்ரெச்டு டவுன், பெனித்னா அண்டர்னு சொல்லுவோம் நம்ம. அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே, ரொம்ப நீளமா இருக்கு. டவுன், ஓகே, மைல்ஸ் டவுன், அது என்ன சொல்லுவோம் நம்ம? பல மைல் கணக்குல கீழே இருக்கு நான் சொல்லுவோம் இல்லையா. அந்த லெட்ஜுக்கு கீழே பல மைல் கணக்குல வந்து அந்த சீயானது பறந்து விரிந்து இருக்கிறது. he felt certain that his wings would never support him. கண்டிப்பா அவனுடைய விங்கு வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு கண்டிப்பா அது ஃபீல் பண்ணுது. ஃபெல்ட் அப்படின்னது ஃபெல்ட் பாசன்ஸ், என்னுடைய பாசன்ஸ், ஃபீல்னுடைய பாசன்ஸ். ஓகே, he felt certain, கண்டிப்பாக, certain நிச்சயமாக, that his wings would never support, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு என்ன பண்ணுது? ஃபீல் பண்ணுது. so he bent his head, தலையை குனிந்து கொண்டு ran away back to the little hole under the ledge, லெட்ஜுக்கு கீழே இருக்கிற அதனுடைய சின்ன ஒரு குழி, பொந்து, அந்த பொந்துக்குள்ள என்ன பண்ணுச்சு? where he slept at the night, இரவு எங்க தூங்குச்சோ அந்த பொந்துக்குள்ள அந்த பறவை போயிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேசேஜ்ல ஏதாவது உங்களுக்கு வேர்ட் மீனிங் வேணுமா? எஸ்ன்னா எந்த வேர்டு சொல்லுங்க, நோன்னா நம்ம அடுத்த பேர போவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வேற அடுத்த நிபேசி போலாமா? எஸ் சார். இந்த பேராவுல ஏதாவது சொல்லுமா? எஸ் சார். சார் 2 பேருக்கு குரூப்ல இது பண்ணாங்களா சார்? அவங்களுக்கு சவுண்ட் கேட்கலையா சார்? சவுண்ட் கேட்கல அப்படின்னா அவங்க சவுண்ட் அவங்க மீண்டும் வந்து நெட் டேட்டா குறைவா இருக்கும். ஓகேவா, அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா மீண்டும் அவங்க வந்து மீண்டும் என்னைக்கு பார்க்கலாம், வெளியே போயிட்டு வாங்க, சரியா போயிடும். இந்த ஃப்ளோன் இருக்குல்ல, இந்த ஃப்ளோன் அப்படின்றது என்ன அப்படின்னா போனிமா, இது வந்து ஃப்ளைனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன். ஓகே, அல்மாஸ் சொல்லுமா, என்னமா டவுட் இருக்கு அல்மாஸுக்கு? போட்டுக்கோ புவனா, ஹெட்போனும் போட்டுக்கோ. சார் வந்து நெட் கம்மியா கிடைக்கும், அதனால வெளியே போயிட்டு வந்து பாருன்னு சொல்றாரு. அல்மாஸ் டவுட் இருக்கா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா இந்த வேர்ட் மீனிங் ஏதாவது வேணுமான்னு கேளுங்க. எந்த வேர்டுக்கு மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏற்கனவே நான் வந்து வேர்ப்லாம் அமைச்சிருக்கேன் உங்களுக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேரா போலாமா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ் சார். ஓகே, எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே, பாருங்கம்மா நெக்ஸ்ட் பேரா. ஈவன், சரி சார். பாருங்க. Even when each of his brothers and his sister, little sister,
whose wings were okay, even each of his brothers and his sister, little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings, and flew away. He failed to muster up courage to take that plunge, which appeared to him so desperate. His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away, but for the life of him he could not move. Okay, இந்த பேரை நான் படிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய ஹார்ட்வேர்ட்ஸ் பாருங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா மஸ்ட்ரப் இருக்கு இல்லையா, மஸ்ட்ரப் என்னோட மீனிங் என்னன்னு பாருங்க. ரைஸ், மஸ்டப் அப்படின்றதே ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா திரட்டுதல், உண்டாக்குதல், ஏற்றுதல்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து பாருங்க, டு டேக் த பிளஞ்ச். டு டேக் த பிளஞ்ச் அப்படின்னா என்ன மீனிங் பாருங்க. டு கம் டு டிசிஷன், இனிஷியேட், முடிவு, தீர்மானம் கொண்டு வர்றது, ஆரம்பிக்கிறது. ஓகேவா? டு டேக் தட் பிளஞ்ச் அப்படின்றது இடியம், அது இடியம் சொல்லுவோம் நம்ம. நம்ம பிளஞ்ச் மட்டுமே எடுத்துக்கூடாது, டு டேக் தட் பிளஞ்ச் ஃபுல்லாக எடுத்துக்கணும். டு கம் டு டிசிஷன், முடிவு கொண்டு வருதல், அதை இனிஷியேட்னு சொல்லணும் நம்ம. இதுக்கு மீனிங் பாருங்க, ஐ டிசைடட் டு டேக் த பிளஞ்ச் இன்டு பிசினஸ். ஓகேவா? பிசினஸ் நான் வந்து செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மீனிங். ஏய் சத்தம் போடாதம்மா. டெஸ்பரேட் பாருங்க. டெஸ்பரேட் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா வந்து ஹோப்லெஸ் ஆர் டிஸ்ட்ரெஸ்டு, நம்பிக்கையின்மைன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த மீனிங் வந்து ஷ்ரில்லி அப்படின்னா ப்ரொடியூசிங் எ ஹை பிச்டு அண்ட் பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்டு. கீச்சுன்னு கத்துறது, பேர்டெல்லாம் கத்துது இல்லையா, அதை ஷ்ரில்லின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்கோல்டு. ஸ்கோல்டு அப்படின்னா என்ன மீனிங்? ரெபியூக், திட்டுறது. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து இதை மீனிங் பார்ப்போம். இந்த பேராவுக்கு மீனிங் பார்ப்போம் பாருங்க. ஈவன் when each of his brothers and his sister, little sister, whose wings were far shorter than his own. இந்த சீகளுடைய அந்த இறகை விட ரொம்ப குறைவாக இருந்தாலும் கூட, புரியுதா, அவங்களுடைய அண்ணாவும் அல்லது தங்கியும் இல்லையா, ran to the brink. கவனிமா, ran to the brink, அந்த விளிம்பு வரைக்கும் ஓடி, flapped their wings, அந்த விங்ஸை படப்படன்னு அடிச்சுக்கிட்டு, and flew away, என்ன பண்ணாங்க, அவங்க பறந்துட்டாங்க. ஓகேவா? பறக்க முடிஞ்சது அவங்களால. ஆனா இவரு சீகல் வந்து he failed to muster up courage. muster up courage அப்படின்னா தைரியத்தை திரட்டி கொண்டு, தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டு. மஸ்டப் அப்படின்னா ஏற்படுத்துதல், திரட்டுதல், உண்டாக்குதல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்டாக்கி டு டேக் தட் பிளஞ்ச், ஒரு முடிவு கொண்டு வர்றது, which appeared to him so desperate. இவர் வந்து அந்த தைரியத்தை திரட்டி கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன பண்ணார்? ஃபெயில்டு, தவறி விட்டார் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த சீகல் என்னாச்சு அப்படின்னா டு சோ டெஸ்பரேட், நம்பிக்கை இல்லை, ஹோப்லெஸ். ஓகேவா? தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, எந்த முடிவும் கொண்டு வர முடியல. His father and mother had come around calling to him shrilly. அம்மாவும் அப்பாவும் இந்த ஷீகல்ல அரவுண்ட் என்ன அர்த்தம்? சுற்றிலும் ஓடி வந்து scolding him, அந்த சீகல்ல திட்ட ஆரம்பிச்சாங்க, மிரட்டினாங்க. என்ன மிரட்டினாங்க? டு லெட் ஹிம் ஸ்டார்வ். ஸ்டார்வ் அப்படின்னா நீ பட்டினியா கிடக்க போற, நீ அண்ட் ஆன் ஹிஸ் லெட்ஜ் அன்லெஸ் ஹி ஃப்ளோ அவே, பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் he could not move. இல்லையா? நீ என்ன செய்வ, நீ நகரல்னு வச்சுக்குவேன். அன்லெஸ் ஹி ஃப்ளை, அன்லெஸ் அப்படின்றது ஒரு கண்டிஷன் வேர்டு, நெகட்டிவ் கண்டிஷன். அன்லெஸ் இஃப் அப்படின்றது. ஓகேவா? அன்லெஸ் ஹி ஃப்ளூ அவே, நீ வந்து பறக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டார் ஆன் தி ஸ்லெட்ஜ், லெட்ஜில் நீ பட்னியாக தான் கிடைக்க முடியும். நீ பறந்தாதான் நீ சாப்பிட முடியும். இல்லை என்ன செய்ய, நீ பட்னியாக தான் இருக்க முடியும். அந்த பாறை தட்டுல எப்படி இருக்க முடியும்? ஸ்டார், நீ பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னு மிரட்டுறாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் he could not move. அந்த பயம் இல்லையா, லைஃப், உயிர்ன்ற பயம் இல்லையா, அதுக்காக அந்த பறவையால எங்கே நகர முடியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேசேஜ்ல ஏதாவது மீனிங் வேணுமா? வேர்ட் மீனிங் வேணுமா? நோ சார். நோ சார். ஓகே, இந்த பேசேஜ் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம 2 பேசேஜ் மட்டும் தான் பார்க்க முடியுது. ஏன்னா half an hour மட்டும்தான் என்ன இருக்கும், நம்ம கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா क्वेश्चंस பாருங்க.
That was 24 hours ago. பாருங்க why did the seagull fail to fly போட்டிருக்காங்க. என்ன காரணம் பாருங்க. The little bird was filled with fear so that his wings would not support him, so failed to fly. Okay, what did the parents do when the young seagull failed to fly? என்ன பண்ணாங்க அப்படின்னா, the parents called to the little bird silly, they scolded and threatened to let him stop if he failed to fly. Okay, additional இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இது வந்து புக்ல இல்ல, அடிஷனலா கொடுத்திருக்கேன். What did the whole family do all the morning? All the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. Okay, students, நீங்க வந்து இப்போ சார் இது நோட் பண்ணிக்கணுமா சார்? நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். Yes, sir. வீடியோ நீங்க வந்து உங்க குரூப்ல நான் வீடியோ அனுப்புறேன். அந்த வீடியோ பாருங்க. பார்த்து அந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? எஸ் சார். ஓகே சார். ஆமா, இன்னைக்கு பார்த்தோம்னா half an hour தான் நம்மால கிளாஸ் எடுக்க முடியும். Okay, sir. ஓகே சார். thank you மா. Sir, நாளைக்கும் இருக்கா? நாளைக்கும் 6 மணிக்கு இருக்கு. ஓகே சார். Okay, sir. Thank you, sir. Okay, sir.